அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன். நைல் பஜாரில் வந்து நிறைய நண்பர்கள் அடிக்கடி கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரோ விட்ராவில் எப்போ கொடுக்கலாம், மந்த்லி எத்தனை டைம் கொடுக்கலான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான பதில் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெயில் பஜாரில் வந்து பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதில் இந்த 3 விஷயங்கள் மட்டும் எடுத்து நம்ம பேசலான்ட்டு இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் எடுத்துருக்கோம். சரிங்களா? நெயில் பஜார்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து மந்த்லி வந்து 2 டைம் கொடுக்கலாங்க. 1ஆம் தேதி 15ஆம் தேதி. சரிங்களா? 1ஆம் தேதி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதிகபட்சமாக ஒரு 12 மணிக்கு உள்ளே நீங்கள் விட்ரால் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேலே இப்போ ஒரு 3 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து 15ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து அது அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1ஆம் தேதி ப்ளஸ் 15ஆம் தேதி 2 தேதி வந்து மாதத்தில் கொடுத்துக்கலாம். 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே சரிங்களா கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 3 டேஸ்க்குள்ளே நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் ஆகிடும். சரிங்களா? அதே போல் 15ஆம் தேதி கொடுக்கலாம். அது ஒரு மதியம் 12 மணிக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். சரிங்களா? அடுத்து நிறைய நண்பர்கள் கேட்டது வந்து ஏன் நான் எர்னிங்ஸ் எடுக்கிறேன், நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், என்னோடய அமௌண்ட்டை ஏன் நான் வந்து அட்மினுக்கோ அல்லது மற்ற ரேட்டர்ஸ்க்கு நான் அனுப்பணும் அப்படின்னு அனுப்ப சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிகமான ட்ரான்சாக்ஷன், உதாரணத்துக்கு நெயில் பஜாரில் ஒரு 5000 பேர் இருக்காங்கன்னா 5000 பேர் வந்துட்டு விட்ராவல் கொடுத்தாங்கன்னா 5000 விட்ராவல். அப்போ கம்பெனிக்கும் ஒர்க்லோட் அதிகம். சரிங்களா? ஓகேங்களா? இதில் இதே வந்து நம்ம அட்மின்ஸ்க்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு 20 பேர்த்துக்கு ஒரு அட்மின் அப்படிங்கும்போது அல்லது 20 பேரோ அல்லது 50 பேர் XYZ எவ்வளோ வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அங்கே விட்ராவல் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் குறையுது, கம்பெனிக்கும் வந்து சிரமம் குறையுது. சரிங்களா? இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்துட்டு இப்போ நம்ம வாலெட் அமௌண்ட்டை மட்டும் நம்ம அட்மின்ஸ் மாற்றி விட்டுட்டோம்னா நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம். இப்போ நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிவிடுவாங்க அக்கௌண்ட் நம்பர் மாற்றி போடுறது. ஏன்னா இப்போ லாஸ்ட் விட்ராவலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக பண்ணி அதுக்கு 2-3 நாள் டிலே ஆகி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு 200 இருக்குது, 200 மேலே இருக்குன்னு ஜஸ்ட்டு வந்து நம்ம அட்மினுக்கு நம்ம மாற்றிட்டோம்னா அவங்க வந்து விட்ராவல் கொடுத்து அதுக்கு முழு பொறுப்பு அட்மின்ஸ் தான். சரிங்களா? கொடுத்துட்டு பணம் வந்த உடனே அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த அட்மின் சார்ஜ் போக அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஜிபே இல்லை ஃபோன்பே பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஈஸியாக இருக்குல்ல, நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, ஜஸ்ட்டு நம்ம வாலெட்டு மாற்றி விட்டுட்டோம்னா அவங்க பொறுப்பு. பணம் வரப்போ கண்டிப்பாக அவங்க கொடுத்துட போகிறாங்க. 3 டேஸ்க்குள்ளே பணம் நம்ம கொடுத்துட போகிறாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? அதனால தான் வந்துட்டு நம்ம கம்பெனியில் வந்து ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வாலெட்டோட ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி சரிங்களா கேட்டு நம்ம பண்ணது. அடுத்து வந்து விட்ராவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு 3 நாளுங்க. 3 நாளைக்குள்ளே வந்துட்டு நமக்கு வந்து மேக்ஸிமம் சொல்கிறனால நம்ம கண்டிப்பாக வந்துடும். ஒரு சிலருக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நெயில் பஜார் கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? டெலகிராம் சேனல்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் வந்துட்டு எம்டி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து கஸ்டமர் கேர் இருக்குது, இல்லைனா எங்களை அட்மின்ஸ் இருக்கு இல்லையா, எங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணாலுமே வந்துட்டு அதை நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அது அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அட்மின்ஸுக்கு மூவ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். என்கிட்ட ஒரு 200 இருக்குது ப்ரோ, நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அட்மின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாதத்துக்கு 2 டைம்ஸ் கொடுக்கலாம். திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். சரிங்களா? 1ஆம் தேதி 15ஆம் தேதி கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம ஈஸியாக விட்ராவல் எடுத்துக்கலாம். விட்ராவல் வந்துட்டு தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே போல் நெயில் பஜாரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து பிளானை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் இருக்கும் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், பிளானை ரீட் பண்ணுங்கள், நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாருங்கள் விரைந்து செல்வோம் விடியலை நோக்கி. நன்றி, வணக்கம்.